ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்டின்னாக்கா, Figmaல எப்படி டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்டின்றத நம்ம பார்க்க போறது. ஏன்னாக்கா, இதுல டைப் பண்றதுல 2 மெத்தட் இருக்கு. அந்த 2 மெத்தடும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தந்துர்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி டைப் பண்றதுக்கு நம்ம மெயினா இங்க இருக்க டூல் டி. இந்த டூல் தான் நம்ம வந்து டைப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ ஷார்ட்கட் கீ வந்து டீன்னு பிரஸ் பண்ணீங்கனாக்கா, அந்த டூல் ஆக்டிவேட் ஆயிரும். சி இப்ப நான் ஆக்சுவலி எந்த ஃப்ரேம்லயும் ஒர்க் பண்ணல. என்னோட பேஜ்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நான் இப்ப இந்த டீன்ற அந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு, நான் இப்போ வந்து ஒரு ஒரு லைன் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெல்கம் டு எஸ்எஸ்ஜிஓ ஸ்கூல் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னோட கண்டென்ட்டோட வித் அண்ட் ஹைட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? என்னோட வித்தும் ஹைட்டும், அதாவது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதோட வித்தும் ஹைட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். இன்கேஸ் நான் வந்து இந்த லைன் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அடுத்த லைனுக்கு வந்துரும். அந்த ப்ளூ பாக்ஸ் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த லைன்ல வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஸோ இது மாதிரி நான் வந்து எவ்வளவு வேணாலும் டைப் பண்ண இந்த பாக்ஸ் வந்து எனக்கு செட் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான இது. ஓகேங்களா? இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் அகைன் நான் வேற ஏதாச்சும் ஒரு வேர்டு டைப் பண்றேன் அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபிக்மா அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வரிசையா டைப் பண்ண ஆஸ் யூஷுவல் எனக்கு வித்தும் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ நான் இந்த லைன்ல வந்து புதுசா வந்து இன்னொரு லைன் ஆட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இப்போ யூசிங் ஃபிக்மா அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன் அப்படின்னாக்கா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம சிங்கிள் கிளிக் பண்ணி பண்றப்ப உங்களுக்கு வித் ஹைட் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்க இன்கேஸ் பண்ண போறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? யூசுவலா இது 2வது டைப்பு. நீங்களே என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸ வித்தும் ஹைட்டும் இவ்வளவுதான். ஓகேங்களா? வித்தும் ஹைட்டும் இவ்வளவுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு சம்திங் நீங்க வேர்ட்ல கன்டென்ட் காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? வேர்ட்ல டைப் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ அத நான் காப்பி பண்ணிட்டு வந்து இப்ப நான் இதுல வந்து பேஸ்ட் பண்றேன். இப்ப என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. ஆக்சுவலி இந்த ஒரு லைன் மட்டும் இந்த ப்ளூ கலர் கோட விட்டு வெளியில வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இத பொறுத்தவரைக்கும் இதோட வித்தும், ஹைட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஸோ இது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம். நீங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? கரெக்ட்டா உங்க கன்டென்ட் எந்த சைஸ் இருக்கோ, அந்த சைஸ்க்கு கரெக்ட்டா இதுக்குள்ள நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே பாருங்க, நான் இப்ப சுருக்குனேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி இதுவரைக்கும் தான் எனக்கு கன்டென்ட் இருக்கிற மாரி கணக்கு வருது. கரெக்ட்டுங்களா? இன்கேஸ் நீங்க இத மேனுவலா கூட வித் இன்கிரீஸ் பண்ணீங்கனாக்க, இந்த லைன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி அப்டேட் அதுவே நடந்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 டைப் இருக்குங்க. நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்றப்ப ரொம்ப முக்கியமா கவனமா பார்க்க வேண்டியது. ஸோ அகைன் சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, நீங்க எவ்வளவு வேணாலும் கன்டென்ட் டைப் பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வித் ஆயிட்டு இன்கிரீஸ் ஆயிக்கும். ஓகேங்களா? இதே வந்து நீங்க இப்ப ஒரு நீங்களே ஒரு ஃபிக்ஸ்டு இது வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அது என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு வித்தும் ஹைட்டும் அதுவே இவ்வளவுதான் சொல்லி செட் பண்ணி குடுத்துருச்சு. நீங்க வந்து செட் பண்ணி குடுத்துட்டீங்க. இதுக்குள்ளார தான் கன்டென்ட் இருக்கிற மாரி இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ளூ லைன் விட்டு வெளியில போச்சு அப்படின்னாக்கா, நீங்க இத கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி, டிக்ரீஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த பாக்ஸ்குள்ளயே வச்சுக்கலாம். அலைன்மென்ட்டும் உங்களுக்கு பக்காவா நடக்கும். ஓகேங்களா? சேம் இதே மாரி நான் இத வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ நான் அலைன் பண்ணேன். இத கூட நான் வந்து வித் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வேர்ட் அலைன்மென்ட் அதுவே நடக்கும். தெரியுதுங்களா? சி இப்ப நான் இந்த இதுகிட்ட வந்து இது வந்து நான் சிங்கிள் லைன்ல கிளிக் பண்ணி எடுத்தது. ஸோ இதோட வித் ஹைட்ட நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு அலைன்மென்ட் எல்லாமே இங்க எனக்கு வந்துரும். ஸோ டெக்ஸ்ட் டைப் பண்றதுல நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. ஒண்ணு சிங்கிள் லைன்ல கிளிக் பண்ணி பண்றது. இன்னொன்னு பேராகிராஃப் ஒரு டிராயிங் ஒரு ஃபுல்லா நம்மளே வந்து ஒரு பாக்ஸ் மாரி போட்டு அதுக்குள்ளார டைப் பண்ணி ஒர்க் பண்றது. இது மாரி 2 டைப் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு Figmaல. ஸோ உங்களோட யூஐ டிசைனுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் டைப் பண்றது எப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.